உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திர அன்பர்கள். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பெயர்ச்சாகிறார். இந்த அஷ்டமஸ்தானத்தில் வர்றது சில நன்மைகள் இருக்குது, சில தீமைகளும் கண்டிப்பாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு தனக்காரகன் 5ஆம் அதிபதி, அவர் 8ஆம் இடத்துல போய் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் கொடுக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன சார், லாட்ரிலாம் விழுந்துருமா சார், வர வேண்டிய பணம்லாம் வந்துருமா சார்னா, பணம் வர வேண்டிய பணம் வரும். லாட்ரி விழும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகுது சார், அதுவும் எனக்கு தெரியும் சார், பட் இருந்தாலும் கஷ்டத்தில் இருக்கேன், நான் ஏதாவது ஒன்று அதிசயம் நடந்துடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, எனக்கும் தெரியும் லாட்ரிலாம் நம்மளுக்கு விழாது சார், நம்ம அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலினா நம்ம எப்பயோ ஜெயிச்சிருப்போம் சார், எப்போ பெரிய ஆள் ஆகிருப்போம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் இந்த விருச்சக ராசி என்பதற்கு இருக்கும். ஆனாலுமே திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. அந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வரும்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், தன்னுடைய வீட்டையே பார்க்குறார். தன்னுடைய வீட்டையே பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தன லாபங்களை கொடுப்பார். அந்த தன லாபம் எப்படி வரும், ஒரு வேலை மாற்றம், வேலை திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஜாபுக்கு முயற்சி பண்ணால் நல்ல ஜாபு கிடைக்கும். இல்லை ஜாபே இல்லை, வேலையே இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நிறைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை வரும். நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு உறுதியாக வேலை மாற்றம் உண்டு. அதுவும் நல்ல பதவி, நல்ல அந்தஸ்துடன் இருக்கக்கூடிய வேலை மாற்றம் உறுதி. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்க போது. வெளிநாடு சென்று இருக்கக்கூடியவர்களுக்கு, வெளிநாடு சென்று நான் வேலை பார்க்க போகிறேன், வெளிநாடு போய் சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்க போகுது. அதே போல் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும். உங்களுக்கு பணம்லாம் ஈஸியாக கிடைக்கும், கவலையப்படாதீங்க. சார் இவ்வளோ அமௌண்ட் ஆகுது சார், அவ்வளோ அமௌண்ட் ஆகுது சார், லோன்லாம் வாங்க முடியாது சார், அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவுமே செய்யாதீங்க. அதே போல் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். ஏன்னா எப்போ சார் என் பிரச்சனைலாம் தீரும், நான் வெளிநாட்டில் இருக்கேன் தான் சார் பேர், நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன் சார், இங்கே வேலை இல்லை, இங்கே வேலை கிடச்சிடும்னு வந்தேன், கடைசியில் வேலை கிடைக்கல, ஒரு விசிட்டிங் வீசாவில் எப்படியாவது வேலை வாங்கினான்னு வந்தேன், அதுவும் நடக்கலை, திரும்பி போகிற மாதிரி இருக்குது, நான் படிக்கிறதுக்காக வந்தேன், முடிச்சிட்டேன், இப்போ ஒரு வேலை கிடைக்கல, நான் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கேன், திடீர்னு கம்பெனி மூடிட்டாங்க, வேலை போயிடுச்சு, திடீர்னு என்னுடைய சீனியருக்கும் எனக்கும் பிரச்சனை, அதனால் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல வர்றதுனால வெளிநாட்டில் ஒரு யோகம் உண்டு, வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதற்கான முயற்சிகளை இந்த விருச்சக ராசி என்பது செய்யலாம். அதே போல் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுது ரொம்ப சிறப்பு. இந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து என்ன கேட்டிங்கன்னா, நிறைய உடல் ரீதியான பாதிப்புகளிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதே போல் 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தீர்வை நோக்கி, உடல் உபாதைகளிலிருந்து ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. சுகமான வாழ்க்கை இருக்க போது. நீங்கள் என்ன வேணால் செலவு பண்ணியிருப்பீங்க, என்ன கஷ்டப்பட்டுருப்பீங்க, நிறைய பேருக்கு மாத்திரை மருந்துகளுடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. அவங்கெல்லாம் அந்த மருத்துவ செலவுகள் குறைக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய சந்தோஷமாக, பரவாயில்ல, நம்ம உடம்பு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் நம்ம ரெக்கவர் ஆகிட்டோம், மற்றவங்ககிட்டலாம் கேட்கும்போது அவங்கெல்லாம் பட்ட பாடெல்லாம் பார்த்தா நம்மளாம் அதெல்லாம் படலை, பரவாயில்ல, நம்ம 3 மாதத்துலேயே ரெக்கவர் ஆகிட்டோம், 6 மாதத்துலேயே ரெக்கவர் ஆகிட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல் வாங்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு எஃப்டி, ஆர்டி, ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் இது குரு பகவான் கொடுப்பாரு. ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதனால் ஒரு வீடு வாங்கியே ஆகணும், ஒரு இடம் வாங்கியே ஆகணும், ஒரு வீடு கட்டியே ஆகணும், ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போயே ஆகணும். அதனால் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக விருச்சக ராசி என்பது செய்யலாம். என்னன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லும்போது என்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா,
கிரிப்டோ கரன்சியில் போடலாமா, வேற ஒருத்தர் பணம் கேட்டார் அங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாமா, அங்கே இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ லாபம் தரேன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லும்போது தான் இங்கே பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அதிக ஆசைப்படாதீங்க. ஏன்னா விருச்சக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் போகிறார். இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் போகும்போது அதிக ஆசை வரதான் செய்யும். பணம் வரும்போது என்ன ஆகும், இது எப்படியாவது நம்ம பணத்தை பிரிக்கிறணும், ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டோம், நஷ்டப்பட்டோம், நிறைய வட்டி கட்டியிருக்கோம், அந்த வட்டியெல்லாம் சம்பாதிச்சிடணும், இதுக்கப்புறம் சிறப்பாக வாழ்க்கையை வாழ்ந்தணும்னு எல்லாரும் யோசிச்சு வேகமாக ஒரு டிசிஷன் எடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த ஒரு முன் யோசனையும் இல்லாமல் மாட்டிக்கிறீங்க. சார் எல்லாம் எனக்கு தெரியும் சார், ஷேர் மார்க்கெட்டை பற்றி எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடிய ஒரு விருச்சிக ராசி என்பது. அப்படி இருந்துமே நீங்கள் எத்தனை லட்சம் விட்டுருப்பீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. அதே போல் இந்த 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்னன்னா உங்களுக்கு வந்து திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது குடும்பம் அமையக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு தீர்வு வரும். கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு. மறு திருமணம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துடன் வெளியூர் பயணம் செல்வதற்கு, வெளிநாடு பயணம் செல்வதற்கு, ஒரு மகிழ்ச்சி சுற்றுலா செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் நிறைய உண்டு. அம்மா அப்பா மூலயமா நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. கூட பிறந்தவங்க மூலமாக நிறைய நல்ல நன்மைகள் நடக்க போகுது. இது மாதிரி பலதரப்பட்ட நன்மைகளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக விருச்சிக ராசி என்பதற்கு இருக்க போகுது. என்னன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே ட்ரீட்மெண்ட்டை பார்க்கணும். இல்லை எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுனாலாம் ரொம்ப திடகாத்திரமான ஆள் அப்படின்னு சொன்னால் 10 நாள் ஹாஸ்பிட்டலில் படிக்க வச்சிடும், ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு ஏற்படுவதனால அந்த பாதிப்புகள் வரும். உடனே நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும். சும்மா அசால்ட்டாக ஒரு ஃபீவர் வந்திருக்கு 4 நாள் சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எது வந்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுப்பது சிறப்பு. இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய உடல் உபாதைகள் வரக்கூடிய ராசியாக இந்த விருச்சக ராசி என்பது இருக்கிற போகிறாங்க. விருச்சக ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 5ஆம் இடத்ததிபதியாக கருதப்படுகிறார். இப்போ 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான மிதுன ராசியில் நுழையப் போகிறார் 2025 மே மாதம். அப்போ மே மாதத்துக்கு மேலே 8ஆம் இடத்தில் குரு பகவான் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற என்ன விதமான நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது குரு பகவான் 8ல் அமர்ந்துட்டார். அப்போ 8ல் அஷ்டமத்தில் போயிட்டாருனாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிக்குமோ, நிறைய போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டிக்குமோ. இப்போ தான் சனி பகவான் ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. அந்த மாற்றம் நல்ல விதமாக மாறுவதற்கு முன்னாடியே குரு பகவான் 8க்கு போகிறாரே, நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துடுமோ அப்படிங்கிற பதட்டத்திலும் ஏதாவது சின்ன குழப்பத்திலும் நீங்கள் ஏதேனும் இருந்தால் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை என்பதை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். கவனமான விஷயங்கள் மட்டும் சில விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லும்போது கடைசியாக சொல்லுவேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. அப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்ததுனால் என்னென்ன சின்ன சின்ன பாதுகாப்பான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்கிறேன். அதற்கு முன்பு குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். பார்த்தீங்களா, மிதுனத்தில் அமர்ந்திருக்க குரு தன்னுடைய 5ஆம் விசேஷ பார்வை மூலமாக 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால விருச்சிக ராசி அன்பர்களில் யாரெல்லாம் நிம்மதியான தூக்கம், வேலை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு மன ரீதியாக போராடி வெற்றி பெற்ற பிறகுமே ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் போராடுற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. கடல் தாண்டி போய் வேலை பார்ப்பதற்கான யோகங்கள் உண்டு. அப்போ வெளிநாடு பயணங்கள் நீங்கள் முயற்சி பல நாட்களாக எடுத்த விஷயங்கள் தடையாக இருக்குது அப்படின்னா குருவின் பார்வை மூலமாக மாற்றம் கிடைக்கப் போகிறது. நல்ல விதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் கடந்த காலங்களில் உங்களுடைய உடலில் பலவிதமான பிரச்சனைகள், உடல் ரீதியாக பலவிதமான பிரச்சனைகள்,
அதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துமே சரியாக வர மாட்டேங்கி, நான் ட்ரீட்மெண்ட் நிறையா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா, உடலில் உள்ள வியாதிகளில் பல வியாதிகள் குணமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது பல வியாதியில் என்ன சொல்கிறோன்னா சரியவே ஆகாது, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுன்னு எதையும் சொல்லியிருந்தாங்கன்னா கூட அந்த உங்களுடைய செயல்பாடில் குருவின் பார்வை மூலமாக மாற்றம் ஏற்பட்டு வியாதி குணமாவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய இடது கண் பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது, இடது கண்ணில் துடிச்சிக்கிட்டே இருக்குது, இடது கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு பெரிய பாதிப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா, இடது கண் பிரச்சனை சால்வ் ஆவதற்கான வாய்ப்புகள் குரு பகவானின் பார்வை மூலமாக கிடைக்கப் போகிறது. அது கல்யாணம் முடிச்சுட்டு எங்கள் மாமனார் மாமியார் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் உண்மையாகவே அவங்க மேலே அக்கறை செலுத்துகிறேன், அவங்க மேலே அன்பு வச்சுருக்கேன், ஆனால் என்னை ஒரு மருமகளாக அவங்க புரிந்து கொள்ளவே மாட்டேங்காங்க, மருமகளுக்குரிய கெப்பாசிட்டியில் எனக்கு கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற விருச்சகராசி பெண்களுக்கு இந்த வருடத்திலிருந்து குரு பெயர்ச்சி காலங்களிலிருந்து உறுதியாக மாமனார் மாமியார் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். ஒன்று அவங்க உங்களை ஒரு உரிமையோடு ஏற்றுக்கிட்டு உங்கள் மேலே மறுபடியும் அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு, அல்லது நீங்கள் தனி கொடுத்தும் செல்வதற்கான வாய்ப்புகள் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதாவது கஷ்டப்படுத்தி மனதளவில் டிஸ்டர்ப் பண்ணி லாக் பண்ணுற மாமியார் மாமனார் யாருக்கு அதிகமாக விருச்சகராசினியர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தனி கொடுத்தணும். அதே புரிதலுடன் அன்புடன் இருக்கிற குடும்பங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட், அதாவது எனர்ஜி ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமான சந்தோஷங்கள், அதிகமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள், குடும்ப ஒற்றுமைக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. அதுக்கடுத்தபடியாக பொருளாதார நிலையில் உள்ள தடைகள் விலகப் போகிறது. குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா சமசத்ம பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை தனுசு ராசியை பார்ப்பது மூலமாக பொருளாதார ரீதியாக தடைகள் விலகி பொருளாதாரம் புழக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கும், பணப்பிரச்சனை ஒரு மாற்றம் வரும், மன மகிழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண தடைகள் விலகி திருமணத்துக்கான யோகத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். ஏன்னா 2ஆம் இடம்தான் ஒரு குடும்பம், ஒரு புதிய குடும்பத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஆற்றல். அப்போ திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்றன. அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான கும்ப ராசியை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்ப்பது மூலம் தாயாருடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. அதே போல் சுகஸ்தானம், ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு சந்தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வருத்தங்களோ கவலைகளோ இருந்துச்சுன்னா அந்த கவலைகளும் வருத்தங்களும் உங்களை விட்டு வெளியேறி சந்தோஷம்னா இதாண்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு கிரக நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாக போகிறது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. பழைய வண்டியை வச்சு ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வண்டியை மாற்ற நினைக்கிங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, கார் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் உறுதியாக வாங்குவதற்கான செயல்பாடுகள் குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் கடன் வாங்கி வீடு கட்ட போகிறேன், லோன் போட்டு வீடு கட்ட போகிறேன்னா கட்டாயமாக இந்த செயல்பாடுகள் மூலமாக குரு பெயர்ச்சி காலங்களில் வீடு கட்டுவதற்கான அமைப்புகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றது. ஐயா நான் ஒரு வீடை வச்சுருக்கேன், அந்த வீடை விற்கவே முடியல, எனக்கேற்ற பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு அந்த வீடை விற்றா தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஏக்கமும் தாக்கமும் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக அந்த வீடை நீங்கள் விற்று லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் நம்மளுடைய விருச்சகராசி என்பதாகிய நேயர்களுக்கு உறுதியாக மருத்துவத்துறையில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதே போல் மருத்துவ ஃபீல்டு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான ஆற்றல் உண்டு. புதிய லாபங்கள் அதிகரிக்கும். இவ்வளவு நாளாக தொல்லை கொடுத்துட்டு வந்த நபர்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. டிசைனிங் மற்றும் கற்பனைத்திறன் ஆற்றல், எந்தெந்த தொழிலெலாம் கற்பனைத்திறன் ஆற்றல் மூலமாக முன்னேறணும்னு நினைக்காங்களோ அவங்களாம் வெற்றி பெறுவார்கள். கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் உண்டு. சினி ஃபீல்டு, யூடியூப் மற்றும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அதில் விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் குரு பகவான் கொடுக்க போகிறார். பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் கிடச்சிச்சின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் குடும்பத்துக்காக அதை செலவழிக்கணும், தேவையில்லாத விஷயங்களுக்கு செய்துவிடக்கூடாது. அதுபோல் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என ஆசைப்படும் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பதாகிய உங்களுக்கு
புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2026க்கு அப்புறம் தான் லாபத்தை அதிகமாக ஈட்டுக்கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் தொழில் ஆரம்பிச்சோடனே லாபம் வேணுங்கிறத நினச்சிடக்கூடாது. ஸோ 26 கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த லாபம் கையிலேருந்து எடுத்து நீங்கள் வைக்கிறதுக்கான ஆற்றல் குரு பகவான் மூலமாக உறுதியாக கிடைக்கின்றன. எண்ணெய் தொழில், எண்ணெய் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் பெட்ரோல் சம்மந்தப்பட்ட நிறுவனத்துறையில் வேலை பார்க்குறவங்க அல்லது அந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக செய்கிறவர்களுக்கு நல்ல விதமான அதிவிதமான லாபங்கள் ஏற்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் குரு பகவான் இந்த குரு பயிற்சி காலங்களில் உணர்த்துகிறார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் உங்களுடைய மூத்த சகோதரர்கிட்ட கட்டாயமாக விட்டு கொடுத்து போங்க. அவர்கிட்ட ஏதாச்சும் தேவையில்லாத சின்ன சின்ன விவாதங்கள் வந்தால் பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தபடியாக மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்கள், மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு அதிகமாக தலையிடாமல் உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய வெற்றிக்கான செயல்பாடுகளுக்கு மட்டும் நீங்கள் நிதானமாக முடிவெடுத்து செய்தால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குரு பயிற்சியாக உறுதியாக இருக்கும். இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் சென்று மனதார வழிபாடு செய்யுங்கள். தெற்கே பார்த்து இருக்கும் முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல அஷ்டம குருவாக பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் அஷ்டம குருவாக பயிற்சி ஆகிறார். இது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி, தனம் குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி, அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன்னா ஏற்கனவே ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தோட இருந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இப்ப கடந்த ஒரு 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், யாருக்காக செய்யறோம், எதுக்காக இப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறீங்க. எங்க போனாலும் பிரச்சனை, எதை எடுத்தாலும் பிரச்சனை. அடுத்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்த நீங்க ஒரு முன்னின்று நடத்தினாலும் அந்த இடத்துல உங்களை ஒரு கார்னர் பண்ணி அங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலை, அங்க அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப நீங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கே ஏதாவது செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த உடன் பிறந்தவர்கள் மூலமாக நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு உதவி பண்ண போய் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருப்பீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நீங்க இந்த 1 வருட காலகட்டத்திற்கு மே மாசம் 15ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கிறீங்க. இன்னும் மேலும் புண்படுத்தக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால எவ்வளவோ எஞ்சான் உடம்ப ஒரு ஜானா ஆக்கி நீங்க அந்த இடத்துல கூனி குறுகி நிற்கக்கூடிய ஒரு அவல நிலைகள்லாம் இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே மறந்துடுங்க. மறந்துட்டு இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா மேக்சிமம் எந்த ஒரு இடத்துக்கும் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உறவினர்கள் வீடு தானே, நண்பர்கள் வீடு தானே, இல்ல பாத்தீங்கன்னா ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் தானே, இந்த மாதிரியாக விஷயங்கள்ல போகிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த 1 வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இல்ல அப்படி பண்ணல, நம்ம அவாய்ட் பண்ணல, நம்ம சில ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம அட்டென்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுடைய பொறுமையை கையாளணும். அதாவது ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. உங்களுடைய பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கிட்டீங்கன்னாலே போரும். இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் தொழில்முறை ரீதியாக கொஞ்சம் கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் ஏதாவது முயற்சி செய்றீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்காக நண்பர்களிடம், அடுத்து உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் அந்த தொழிலுக்காக சில கடன்களை வாங்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். கடன் வாங்கி செய்யறதுனால ஏதாவது நமக்கு ஆபத்து வருமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ஆபத்து எல்லாம் எதுவும் வராது. கொஞ்சம் அந்த கடன் வாங்குறதுனால
இருக்கிறதுனால உங்களுடைய அங்க ஒரு தரம்ன்றது குறைக்கப்படும். இவன் கடன் வாங்கி செஞ்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரியாக இருக்கும். ஆனா தொழில்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தான் இருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசியில அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருந்து அந்த குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார், அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் விரைய செலவுகளோடு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப குடும்பத்துக்காக ஏதாவது செய்யணும் முற்படுறீங்க, ஏதோ ஒரு சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல குழந்தைகளை பெரிய படிப்புக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இதெல்லாமே கொஞ்சம் சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஒரு நேரம். எப்படியோ காலேஜ் சீட்டு கிடைச்சிடும், அந்த காலேஜ் சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை ரெடி பண்றதுக்குள்ள உங்களுக்கு விழி பிதுங்கி போயிடும். அந்த அளவிற்கு ஒரு ப்ரெஷரான டைம், பணம் சம்பந்தமாக, வருமானம் சம்பந்தமாக, குடும்பம் சம்பந்தமாக, குடும்பத்துக்காக சில விஷயங்களை செய்ய போய் அங்க நீங்க எக்கு தப்பா மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால சில விஷயங்களை முன்னேற்பாடோட செஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க பணம் கட்ட முடியல அப்படின்னா அதுக்குண்டான ஒரு வழிமுறைகளை, அதாவது ஆப்ஷன்ஸ் வேற ஏதாவது இருக்கான்னு தேடிக்கோங்க. இல்ல நீங்க அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே சில வழிமுறைகளை நீங்க தேடிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, எப்படியோ நீங்க இந்த காலகட்டம் கடன் பட போறீங்க, அந்த கடன் பட்டு உங்களுடைய வளர்ச்சிகள்ல சில ஏற்றங்கள் இருக்கும். அந்த ஏற்றங்கள்னால பெரிய அளவுக்கு தொந்தரவுகளும் கிடையாது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதனால கொஞ்சம் கடன் மாத்திரம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் சில அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பத்துல பிரிவினைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். யதார்த்தமான ஒரு பேச்சு தான், ஒரு பெரிய பெரிய பேச்சுலாம் கூட இருக்காது, ஒரு யதார்த்தமான பேச்சே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரிவுல கொண்டு போய் விட்டுருக்கும். அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கிறவங்களும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அவர்கள் எப்போதுமே உங்களுக்கு முன்னுக்கு பின் முரண்பாடாக தான் இருப்பாங்க. நீங்க ஒண்ணு சொல்றது, அவங்க ஒண்ணு செய்யறது, அவங்க செய்யறதை பார்த்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில தொந்தரவுகள். அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில நிம்மதி இல்லாம செயல்பட கூடிய ஒரு நேரம். குடும்பத்தின் பிரச்சனை காரணமாக அந்த வேலையில அதிகப்படியான ஒரு பிரஷரோட வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தொழில்முறை ரீதியாக கொஞ்சம் விரிசல்கள், அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் விரிசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அந்த தொழில்முறை ரீதியாக தொழில்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சு அந்த மாற்றத்திற்காக அதிகப்படியான விரயங்களை செலவு செய்யறது. அந்த மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்காது. ஒரு அந்த தொழிலுக்காக கொஞ்சம் விரயமாக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் யார்கிட்டையும் போய் ஏமாந்துடாதீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு நெருங்கிய நண்பர், நெருங்கிய உறவினர்கள் நினைச்சு உங்க கூட பழகுவாங்க, ஆனா அவங்க மூலமாகவே சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. அதனால ரொம்ப முன்னெச்சரிக்கையோட, ரொம்ப தற்காப்போட எல்லா விஷயத்திலையும் நீங்க ஹேண்டில் பண்றது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திர அன்பர்கள், உங்களுடைய வேலையில சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுடைய கூட வேலை பார்க்கறவங்களால வரப்போகுது. அதாவது உங்க கூட இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கடைசி உங்களையே அப்படியே அந்த இடத்துல நிறுத்திடுவாங்க. உங்களை திராட்ல விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இருக்கும். இதனால நீங்க என்ன செய்யணும், யாரையும் நம்பி உங்களுடைய அலுவலகத்துல நீங்க இருக்காதீங்க. உங்களுடைய திறமை, உங்களுடைய வேலை என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு அப்படியே அமைதியா போயிட்டு அப்படியே அமைதியா வர வேண்டியது. அங்க அதிகப்படியான பேச்சோ அதிகப்படியான ஒரு செயல்முறையோ இருந்ததுன்னா அங்க ஒரு தேவையில்லாத இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு. விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் திருமண உறவுகள்ல சில பிரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். காதல் திருமணமா இருந்ததுன்னா உடனே மே மாசம் ஆனதுல இருந்து ஒரு 2 மாசத்துலயே பாத்தீங்கன்னா பிரிவுகள் வந்துடும். ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளம்ஸ், தேவையில்லாத மனக்குழப்பம். மேடம் உங்களை பார்த்து நீங்க சொல்றத பார்த்தாங்கனாலே அவங்க பிரிஞ்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு. நம்ம சொல்றதுனாலலாம் கிடையாது, அங்க கிரகங்கள் அப்படி இருக்கு. அதனால அந்த மாதிரியான பிரிவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர்
அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றோம்னு கடந்த ஒரு 5 வருடங்களாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு எரிமலை வெடிப்பு பாத்தீங்கன்னா இப்போ ஏற்படக்கூடிய ஒரு நேரம். நானும் எத்தனை நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்ற மாதிரியான குடும்பத்துல ஒரு பிளவு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது.